பிரசாந்த் கிஷோரோட இவங்க கை கோர்க்கிறதுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து டிஎம்கேக்கு மைனஸ் தான். ஏன்னா 21 வந்து அந்த கட்சிக்காக இவர் வந்து வியூக அமைப்பாளராக வேலை செஞ்சிருக்கும் போது கேட்டிங்கன்னா அங்கே உள்ள பலம் பலவீனம் அவருக்கு தெரியும். கண்டிப்பாக அந்த கட்சியில் உள்ள பலம் பலவீனம் தெரியும். எப்படி வந்து ஒரு பிராண்டாக வந்து கிரியேட் பண்ணுறதுன்ற அந்த அதாண்டி பல விஷயங்கள் வந்து இவர் வந்து பல பேர்கிட்ட பேசுகிறாரு. அது பெரிய தவறு. ஜான் ஆரோக்கியசாமி வந்து செய்த மிகப்பெரிய தவறு கட்சியில் வெளியில் பேசுகிறேன். இப்போ என்கிட்ட பல விஷயங்கள் பேசியிருக்கிறாரு. கட்சிக்கு என்ன கொண்டு வரணுன்றது அவன் பேசியிருக்காரு. ஆனால் நான் அது வெளியே சொன்னதே கிடையாது. பல விஷயங்கள் சொல்லியிருக்காரு. ஆனால் எல்லாரும் அப்படி இருப்பாங்களான்னு யோசிக்கணும். பிரசாந்த் கிஷோரை கொண்டு வந்து கூட்டணிக்கு வலு சேர்க்கணும்னா பிரசாந்த் கிஷோர் வேணும். கண்டிப்பாக இங்கே இருக்கிற கூட்டணியை வந்து டிஎம்கே கூட்டணியை டிஸ்டர்ப் பண்ணணும், அதிமுக வந்து பார்த்தீங்கன்னா இல்லாமல் பண்ணணும்னு சொன்னால் அது பிரசாந்த் கிஷோரால் முடியும். பிரசாந்த் கிஷோரை வந்து சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டா, டிவிக்கே பயன்படுத்திக்கிட்டா டிஎம்கேயோட அலைன்ஸ் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது அவங்க எப்படி தக்க வச்சுக்க போகிறாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குது. ஒன்று, ஏடிஎம்கே வந்து கடுமையாக சாதாரணமாகும். இன்னும் பிற கட்சிகள் வந்து இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கேன்றது மாறி, அந்த சரித்திரம் மாறி டிஎம்கே வெர்சஸ் டிவிகேன்னு மாறி, இது டிவிகேக்கு மிகப்பெரிய வெற்றி. இந்த கட்சி தொடங்கி இந்த 2 வருஷத்துல அந்த டாக் வருது இல்லை. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பத்திரிகையாளர் திரு சேகுவாரா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் தமிழ். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலம். தமிழக அரசியல் களத்தில் ஒரு பரபரப்பான ஒரு பேசும் பொருளாக வந்து டிவிகேவினுடைய கட்சியும் விஜய் அவர்களும் மாறிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுடைய அடுத்தடுத்த நடவடிக்கைகள் மூலியமாக தெரியுது. இதில் நேற்று வந்து விஜய் அவர்களுக்கும் பிரசாந்த் கிஷோருக்கும் உண்டான ஒரு மீட்டிங் வந்து பெரிய லெவலில் பேசப்பட்டது. இன்னைக்கு ஆதவ் அர்ஜுனா அவர்களுடைய வீட்டில் மறுபடியும் ஆதவ் அர்ஜுனா, பிரசாந்த் கிஷோர் மற்றும் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள், ஒரு முக்கிய 2 நிர்வாகிகள் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி பின்னணியில் பல காரணங்கள் வந்து சொல்லப்படுது. அந்த காரணங்கள் என்ன அப்படிங்கிறத உங்கள் மூலியமாக கேட்டு தெரிஞ்சுக்கலான்ட்டு தான் இருக்கும். என்ன சார் காரணங்கள்? முதல்ல ஒரு விஷயம் சொல்கிறேன். கட்சி தொடங்கின போது கோட் படம் வந்து தயாரிக்க ஷூட்டிங் போயிட்டு இருந்தாங்க. அது படம் ஒப்பந்தமாகுது, ஷூட்டிங் போயிட்டுருக்குறாங்க. அப்போ ஒரு தீவிர அரசியலில் இல்லைன்ற மாதிரி இருந்து அதிகமான வந்து திரைப்படத்தை பற்றி அதிகமான பேச்சுக்களும் கட்சியை பற்றி, கட்சியோட வளர்ச்சியை பற்றி, கட்சியோட நடவடிக்கைகள் பற்றி குறைவாக பேசப்பட்டது. அது சமூக வலைதளமாகட்டும் இல்லை பொதுவாக இருக்கட்டும். இப்போ வந்து என்ன கேட்டிங்கன்னா வந்து இப்போவும் ஷூட்டிங்கில் இருக்கிறார். ஒரு படத்தில் ஷூட்டிங்கில் இருக்கிறார். ஆனால் ஆமாம், ஜனநாயகன்ற ஒரு படத்தில் ஷூட்டிங்கில் 69 ஷூட்டிங்கில் இருக்கிறாரு. ஆனால் வந்து படத்தை பற்றி குறைவாகவும் கட்சி நடவடிக்கையை பற்றியும் வந்து அதிகமாகவும் பேசப்படுது. இதுக்கு யார் காரணம்? ஒரே ஒரு ஆள் காரணம். அது காரணம் விஜய். அப்போது இங்கே விஜய் வந்து தீவிரமான ஒரு அரசியலில் இப்போ இருக்கிறாரு, ஆக்கப்பூர்வமான ஒரு அரசியலில் இருக்கிறாருன்றது இப்போ அடுத்தடுத்த நடவடிக்கைகளில் தெரிய வருது. இது எப்போது இந்த மாதிரியான நடவடிக்கை கேட்டால் கடுமையான விமர்சனங்கள் வந்த பிறகு தான் இந்த மாற்றம் இருக்குது. இந்த மாற்றம் வந்து ஒரு ஆரோக்கியமான மாற்றமானா நிச்சயமாக நல்ல மாற்றம், நல்ல முன்னேற்றம் கூட சொல்ல முடியும். இது கண்டிப்பாக இது இப்படியே தொடர்ந்தால் வந்து கேட்டால் நிச்சயமாக வந்து ஒரு வலிமையான ஒரு அரசியல் கட்சியாக தாவேகா வந்து மாறிக்கிட்டு இருக்குன்றத கடந்த ஒரு 2 மாதமாகவே நம்ம பார்க்க முடியுது. இது உண்மை. எப்பவும் உண்மையை வந்து நம்ம நேர்மையாக சொல்லிடணும். அதை மறைக்க வேண்டிய அவசியமே இல்லை. இன்றைக்கி வந்து தமிழக வெற்றி கழகம் மட்டுமே வந்து ஒரு பேசக்கூடிய ஒரு கட்சியாக வளரக்கூடிய வந்து ஒரு அசுர வேகத்தில் வளரக்கூடிய கட்சியாக இருக்குதுன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. இது இப்படியே தொடரணுன்றது தான் நம்முடைய ஆசையும் கூட. இதுக்கு என்னெல்லாம் முட்டுக்கட்டையாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டினா, ஒரு கட்டத்தில் வந்து என்ன தான் அறிவாளியாக இருந்தாலும் கூட ஜான் ஆரோக்கியசாமி கட்சியோட ரகசியங்களை காப்பாற்றுறதுல வந்து அவர் வந்து ஃபெயிலியர் ஆகிட்டாருன்றது தான் உண்மை. அது எந்த வகையிலனா இருந்துட்டு போட்டோம், அது நம்ம அந்த ஆராய்ச்சி நமக்கு தேவையே இல்லை. ஒன்று ஃபெயிலியர், அது வியூக அமைப்பாளர். ரெண்டாவது கேட்டிங்கன்னா வந்து புஷியானது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமெடி ட்ரோல் மெட்டீரியலாக கடந்த காலத்தில் இருந்தாருன்றதுக்கு பல விஷயங்கள் சொல்ல முடியும். அது மாநாட்டுக்கு முன்னாடியும் சரி, மாநாட்டுக்கு பின்னாடியும் வந்து ஏன் நேற்று வரையும் கூட சொல்ல முடியும். நேற்று கூட வந்து கேட்டால் ஹெல்மெட் போடாமல் போனதுக்கு ஒரு 1000 ரூபா அபராதம். ஹெல்மெட் போடலாம் 1000 ரூபா அபராதன்றது எல்லாருக்கும் தெரியும். ஏதோ அவருக்கு மட்டும்தான் போடுறான்னு கிடையாது. அனிருத் கார் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நோர் பார்க்கிங் இருந்தது கூட அதுக்கு கூட ஒரு 1000 ரூபா பெனால்ட்டி போட்டிருக்காங்க. ஸோ ஒரு கட்சியோட பொதுச்செயலாளர்ன்றவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபா வந்து ஹெல்மெட் போடாமல் பெனால்ட்டி கட்டுற இடத்துல தான் இருக்கிறார். அப்போது இது வந்து என்ன தெரியுன்னு கேட்டால், அந்த பெரிய கட்சி, அதாவது கேட்டால் ஒரு மாஸ் லீடர்,
உருவாகி வராரு. அவர் வழி நடத்தக்கூடிய ஒரு கட்சி வந்து கேட்டினா பெரிய அளவில் வந்து ஒரு அசுர வளர்ச்சி இருக்குது. அந்த வளர்ச்சியை வந்து அந்த கட்சியை தாங்குற அளவுக்கு அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் இருக்கிறாரான்னு கேட்டிங்கன்னா அவர் ப்ரூவ் பண்ணவே இல்லை. நேற்றுக்கு வரைக்கும் ஒரு காமெடி ட்ரோலாக தான் போயிட்டுருக்கு. ஒரு தொண்டர் வந்து அவருக்கு வந்து முத்தம் கொடுக்குற காட்சி வந்து போயிட்டுருக்கு. இன்னும் அவர் வந்து கேட்டினா வந்து விஜய் வந்து ஒரு கட்சியோட தலைவராக இருக்கிறாருன்னு கேட்டினா அதுக்கான அதுக்கான வந்து ஆளுமை மிகுந்த மனிதராக இருக்கிறாருன்றது சந்தேகமே கிடையாது. ஆனால் புசியானந்தன் கேட்டினா அந்த இடத்த ப்ரூவ் பண்ண வந்து தவறிட்டே இருக்கிறார். சரி, இதெல்லாம் போட்டோம். கட்சியோட இன்னைக்குள்ள வளர்ச்சிக்கு வந்து கேட்டால் அதை எக்ஸிக்யூட் பண்ணுற அளவுக்கு அவர் வந்து இருக்கிறாருன்னு கேட்டால் இல்லை. அப்போ இன்னொரு நபர் தேவைப்படுறாங்க. அப்போது வியூக அமைப்பாளரும் வந்து ஃபெயிலியர் ஆகிட்டார். இன்னொரு பக்கம் வந்து கேட்டிங்கன்னா வந்து கட்சியோட பொதுச் செயலரும் வந்து கேட்டிங்கன்னா அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுற அளவுக்கு அவரும் இல்லாமல் ஃபெயிலியர் ஆகிறார். அப்போ இந்த இடத்துல எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு கட்சியில் செயல் வந்து கட்சியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லா அதாவது விஜய் போடக்கூடிய உத்தரவு அத்தனையும் வந்து ஆர்டர்ஸ் அத்தனையும் கேட்டால் எக்ஸிக்யூட் பண்ணுற இடத்துல ஒரு ஆள் தேவைப்பட அதுக்கு தான் ஆதவ அர்ஜுனா வந்திருக்கிறாரு. சரி, இப்போ ஆதவ அர்ஜுனா வந்துட்டார். ஆதவ அர்ஜுனா வந்த பிறகு இப்போ கட்சியில் வந்து ஒரு தேர்தல் பணிக்கான ஒரு பொதுச் செயலராக அவர் இருக்கிறார் வச்சு. இப்போ அவர் என்ன கேட்டால் இது வந்து அவரும் கூட ஒரு வியூக அமைப்பாளர் தான். அவருடைய வியூகம் வந்து கேட்டிங்கன்னா வந்து விசிகாவில் பொறுத்த வரைக்கும் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். விசிகாவில் அவர் எடுத்த நடவடிக்கை வந்து கேட்டிங்கன்னா விசிகா கட்சி செயல்படுத்தாமல் விட்டால் கூட கிட்டத்தட்ட அது தோல்வி தானே. அவர் சொன்ன ஒரு விஷயத்தை வந்து அவங்க எக்ஸிக்யூட் பண்ணவே இல்லை. அதனால் அது வந்து அந்த இது தோல்வி ஆயிடுச்சு. அப்போ அங்கேருந்து அவர் விலகி வராரு. விலகி வந்த பிறகு கேட்டால் வந்து யாரும் அதிமுக போயிடுவார், அங்கே போயிடுவார், இங்கே போயிடுவாருன்னு கேட்டால் இப்போ வந்து எங்கே வந்து சேர்த்துருக்காருன்னு கேட்டால் விஜய் கிட்ட வந்து சேர்க்காரு. விஜய் கிட்ட ஏன் வந்து சேர்ந்தார் அப்படின்னு சொல்லணும் கேட்டால் விசிகாவில் இவர் என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ண சொன்னார் அப்படின்றது கேட்டிங்கன்னா அவன் கேட்டால் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணுன்றது தான் அவருடைய திட்டம். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்கணும்னா ஒரு துணை முதலமைச்சர் பதவி கூட கேட்கணுன்றதுலாம் அவருடைய நோக்கம். அதுதான் வந்து அவங்க வந்து அதுக்கு அவங்களே வந்து உடன்படலை. அதுக்கு ஒரு காரணமும் வந்து விசிகா தலைவர் சொன்னார். அதில் சதி இருக்குது, சூழ்ச்சி இருக்குதுலாம் சொன்னார். ஸோ அப்படிப்பட்டவர் வந்து கேட்டால் மறுபடியும் இங்கே வந்து விஜய்கிட்ட வந்து தமிழக வெற்றி கழகத்தில் வந்து ஒரு பொறுப்பு வாங்கி செயல்படுறாரு அப்படின்னு சொன்னால் அது உண்மையில் உள்நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவருக்கு வந்து திமுக மீதான ஒரு கசப்பு கரெக்டான அதிருப்தின்னு சொன்னால் கூட கரெக்டான வார்த்தை இருக்காது. ஒரு கசப்பு வாங்கிட்டு வந்து. ஆமாம், ஏன்னு கேட்டால் அங்கே தேவையான அளவுக்கு ஃபண்டு கொடுத்தோம், 500 கோடி கொடுத்தோம், 650 கோடி கொடுத்தோம், ஒரு எம்பி பதவி கேட்டது கூட கொடுக்கவே இல்லை அப்படின்ற ஒரு கசப்பு அவர்கிட்ட இருக்குது. அதனால தான் அவர் வந்து விசிகாவுக்கே வரார், வெளியில் வந்தார். அங்கே விசிகாவில் அவர் சொல்லக்கூடிய விஷயத்தை வந்து செயல்படுத்த முடியல. அவர் பிறப்பால் ஒருத்தர் வந்து முதலமைச்சர் ஆகக்கூடாதுன்ற அந்த மன்னராட்சி ஒப்பிட்டு பேசுனதெல்லாம் வந்து உதயநிதியை மையப்படுத்தி பேசுனதான். அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. அப்போ அங்கே உதயநிதிக்கு எதிராக வந்து யார் இங்கே வந்து ஒரு வலுவான குதிரை எதுன்னு பார்க்குறாரு. இதான் ஒன்று. இப்போ உதயநிதிக்கு வந்து ஈக்குவலான வலிமையான தலைவர் இல்லை, திமுகவுக்கு வலிமையான பார்ட்டி யாருன்னு கேட்குறதுன்னா அவருக்கு வந்து ஏதோ பிடிபடலை அதிமுக மேலே. ஸோ அதிமுக வந்து கொஞ்சம் ஒரு பலவீனமான கட்சியாக ஒரு வேளை வந்து ஆதவ அர்ஜுனா நினைக்கிறாரான்றது தெரியல. என்ன கேட்டால் வந்து ஒரு எனர்ஜியான ஒரு பர்சனாக வந்து விஜய் நினைக்கிறார். யார்? ஆதவ அர்ஜுனா. இது உண்மை தான். அப்போது இங்கே ஒரு இளம் தலைவர், அதுக்கு சமமான இன்னொரு இளம் தலைவர் வந்து வேணும். எல்லாருக்குமே 50 வயசு ஆயிடுச்சு, அது வேறு விஷயம். பட் இருந்தாலும் இவர் என்ன நினைக்கிறாருன்னு கேட்டால் இந்த இடத்துல வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து சரியான இருக்கும். ஏன்னா தமிழக வெற்றி கழகத்தில் இருக்க விஜய் அவர்களுக்கும் வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து திமுகவோட ஒரு அதிருப்தி இருக்குது. அதனால தான் அவன் கேட்டால் இங்கே ஸ்ட்ராட்டஜி வகுக்கும் போது அவர் ஒரு வார்த்தையை சொல்கிறார் கேட்டால் அரசியல் எதிரி வந்து எனக்கு வந்து திமுக தான்றார். அதிமுக சொல்லவே இல்லை. அப்போ திமுகவுக்கும் இவங்களுக்கு என்ன அப்படி பெரிய தனிப்பட்ட பகை எதுவும் கிடையாது. அப்போ அங்கே இருக்கக்கூடிய வந்து ஒரு தலைவருக்கும் இவருக்கும் ஏதோ ஒரு முரண்பாடு. இப்போ முதலமைச்சரோட இவர் முரண்படுறாரான்னு கேட்டால் இல்லை. முதலமைச்சருக்கு இவர் ஏற்கனவே வந்து அவர் வந்து பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்கிறாரு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் நாகரிகத்தோடு அதை ரிசீவ் பண்ணியிருக்கணும், நன்றி சொல்லியிருக்கணும். ஆனால் வந்து முதலமைச்சர் அதை தவிர்க்கிறார். அப்போ அடுத்த கட்டமானு கேட்டால் அங்கே இருக்கிற வந்து உதயநிதி அவர்கிட்ட வந்து கட்சிக்கு வந்து ஒரு கட்சி தொடங்கின பிறகு கேள்வி கேட்கும்போது கேட்டால் யார் வேணாலும் கட்சி தொடங்கலான்னு தான் சொல்கிறாரு தவிர நேரடியாக வாழ்த்து சொல்ல. ஸோ அப்போ ஏதோ ஒரு பனிப்போர் வந்து இவங்களுக்குள்ளே இருக்குது. இது திமுகவுக்கும் இவருக்கும் இருக்குது. அதுக்கு காரணம் வந்து கேட்டிங்கன்னா அங்கே வந்து உதயநிதியாக இருக்கலாம். அப்போது உதயநிதிக்கு எதிராக இருக்கிறவர் ஆதவ அர்ஜுனா, உதயநிதிக்கு எதிராக இருக்கிறவர் விஜய். அப்போது எதிரிக்கு எதிரி நண்பன்ற போது இவங்க 2 பேரும் கை கோர்க்குறாங்க. அவ்வளோதானே தவிர இதில் வேறு ஒன்றும் வந்து பெரிய பேசக்கூடியதில்லை. இப்போ அடுத்த கட்டமாக இவர் என்ன நினைக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா இறங்கியாச்சுன்னா செயல்படுத்தணும். அப்போ இந்த இடத்துல வந்து கேட்டிங்கன்னா ஏன் வந்து பிரசாந்த் கிஷோர் கிட்ட போகிறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்க போகிறீங்க, அதானே? இல்லை, இப்போ என்னோட கேள்வி என்னென்னா, இப்போ பிரசாந்த் கிஷோரும் விஜய் அவர்களும் இணைகிறது திமுகவுக்கு ப்ளஸ்ஸா மைனஸா சார்? கண்டிப்பாக மைனஸ் தான். திமுகவுக்கு மைனஸ், கண்டிப்பாக மைனஸ் தான்.
கண்டிப்பாக வந்து ப்ளஸ் ஆகும் டெஃபினட்டாக. ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து இதில் விஜய் வந்து கொஞ்சம் மேலே போகிறாரு அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இல்லை, இங்கே பாருங்க, நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிங்க, அது கரெக்டாக நேர்மையாக பதில் சொல்லணும். திமுகவுக்கு இது ப்ளஸ்ஸாக மைனஸான்னு கேட்டிங்கல்ல, பிரசாந்த் கிஷோரோட இவங்க கை கோர்க்கிறதுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து டிஎம்கேக்கு மைனஸ் தான். ஏன்னா 21 வந்து அந்த கட்சிக்காக இவர் வந்து வியூக அமைப்பாளராக வேலை செஞ்சுருக்கும் போது கேட்டிங்கன்னா அங்கே உள்ள பலம் பலவீனம் அவருக்கு தெரியும். கண்டிப்பாக அந்த கட்சியில் உள்ள பலம் பலவீனம் தெரியும். எப்படி வந்து ஒரு பிராண்டாக வந்து கிரியேட் பண்ணுறதுன்ற அந்த கேட்டினா வந்து எப்படி ஸ்டாலினை வந்து ஒரு பிராண்டாக வந்து கிரியேட் பண்ணார். ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போகிறாரு, இந்த மாதிரியான விஷயங்கள், நமக்கு நாம என்ற அந்த மாதிரியான, அதாவது மக்களை சந்திக்கிற அந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரியான நடவடிக்கைகள் வந்து இது வரைக்கும் டிவிக்கில். இப்போ விஜய் மேலே இருக்கிற மிகப்பெரிய குறையாக என்ன சொல்லப்படுது, அவர் வந்து மக்களை சந்திக்க மாட்டார், ப்ரெஸ்ஸை மீட் பண்ண மாட்டார். இது 2 விஷயம் தான் சொல்லப்படுது. இது வரைக்கும் எல்லாத்தையும் வந்து ஃபில் பண்ணே வந்துட்டார் கேட்டதெல்லாம். இப்போ 2 விஷயம் நடக்கவே இல்லை. ஒன்று மக்களை சந்திக்கிறதுன்றது. மக்களை சந்திக்கிறது கேட்டால் ஒரு பரந்தூர் போய் சந்திக்கிறதோ இல்லை வந்து வேங்கவயலில் போய் சந்திக்கிறதோ கிடையாது. அங்கே மட்டுமே மக்கள் கிடையாது. ஒட்டுமொத்தமாக மக்களை எல்லாரையும் சந்திக்கிறதுனா ஒரு பேரணி நடத்தணும். எப்படி ஜெகன்மோகன் ரெட்டிக்கு வந்து ஒரு பேரணி நடத்தணும், அந்த மாதிரி ஒரு பேரணி நடத்தணும். அது அந்த பேரணியை வந்து பார்த்தோன்னா ஆக்கப்பூர்வமான பேரணி இருக்கணும். அதுதான் மிகப்பெரிய தலைவராக மாற்றக்கூடியது. அந்த பேரணி தான் விஜய் வந்து சாதாரண தலைவராக வந்து மிகப்பெரிய தலைவராக மாற்றக்கூடியது அந்த பேரணி தான் இருக்கணும். அதை வந்து டிசைன் பண்ணணும். அதுக்கு பிறகு வந்து கேட்டிங்கன்னா வந்து இவர் வந்து அரசியல் கூட்டணிக்கான வந்து கூட்டணி கட்சிகளை கொண்டு வர்றது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணணும். 2 விஷயம் பெருசாக நடக்கணும் கேட்டிங்கன்னா ஒரு பெரிய ஒரு என்ன கேட்டால் ஏற்கனவே கல்ட்டு தான். அந்த ஆளுமைன்னு கேட்டால் சினிமாவில் வந்து ஒரு ஆளுமையாக இருக்கிறாரு. அதை அப்படியே வந்து அரசியல் படுத்தும் போது கேட்டால் அந்த கல்ட்டு அப்படியே அந்த ஆளுமையை அப்படியே மாறணும்ல. அதை மாறுறதுல வந்து கேட்டால் அது கொஞ்சம் சுணக்கம் இருக்குது. அதுக்கு தான் இது சொல்கிறது. மக்களை சந்திக்கலை வந்து பார்த்திங்கன்னா வந்து இவர் வந்து அறிக்கையோடு இருக்கிறாரு, பத்திரிகையாளர் சந்திக்கலை, இப்படிலாம் இருக்குது. அப்போ அடுத்த கட்டம் அதெல்லாம் நடக்கணும். அப்போ அதுக்கு நடக்கணும்னா அது கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணணும். அதை தாண்டினா இவர் மக்கள் சந்தித்து ஒரு பெரிய தலைவராக வந்து மாறும்போது அங்கே வந்து அந்த எழுச்சியான காலகட்டத்துக்கு பிறகு வந்து கேட்டால் கூட்டணிக்கு வருவாங்க. இப்போ ஜான் பண்ண மிகப்பெரிய தவறு என்னன்னு கேட்டிங்கன்னா அவரை பொத்தி டப்பாவில் போட்டு மூடியே வச்சுருந்தார். யார்? ஜான். என்னதான் நீங்கள் வியூகம் அமைச்சாலும் கூட இங்கே சில விஷயங்கள்லாம் நடக்கவே இல்லை. ஏன்னு கேட்டால் அவர் மக்களை சந்திக்கவே இல்லை, ப்ரெஸ்ஸை மீட் பண்ணவே இல்லை சொன்னால் அவரை வந்து காமெடி ட்ரோலாக மாற்றிடுவாங்க அப்படி சொல்லிட்டுங்க. இங்கே எல்லாமே நடக்கும் சார். முன்னால் ஒரு ஆடியோ வெளியிடுறான், நல்லா தெரியுது, ஃபேப்ரிகேட் பண்ணதுன்னு தெரியுது, இது முட்டையில் அடிப்பன்னு சொல்லிட்டு உடனே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த அரை மணி நேரத்தில் 1 மணி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரீலில் வந்து கேட்டிங்கன்னா முட்டையை தூக்கி அடிக்கிற மாதிரி ஒரு பதற மாதிரி ஒரு காட்சியை பார்க்குறாங்க. இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் நடக்கும் சார். யாருக்கு நடக்கலை? நரேந்திர மோடிக்கு நடக்கலையா? இல்லை வந்து ஜெயலலிதா அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கை நீட்டுறது வந்து கேட்டால் பாட்டில் கையில் வச்சு இல்லையா? இதெல்லாம் வந்து கீழ்த்தரமான ஒரு 4ஆம் தர பேர் வழிகள் செய்யக்கூடியது. இதிலெல்லாம் வந்து கேட்டால் ஒரு பெரிய ஆளுமையெல்லாம் வீழ்த்திட முடியாது. ஏன் வந்து முதலமைச்சர் ஸ்டாலினை வந்து பார்த்திங்கன்னா வந்து ட்ரோல் பண்ணலையா? ஸோ இதெல்லாம் வந்து பெரிய விஷயமா எடுத்து கேட்டால் அவரை போர்த்தி உள்ளுக்குள்ளேயே வச்சுருந்தார். ஒரு கட்டத்துக்கு மேலே இங்கே யாருமே இங்கே மிஸ் ஆனதே கிடையாது. எல்லாருமே காமெடி ட்ரோலாக வந்து சோஷியல் மீடியா ஆகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் பயந்துலாம் ஏரிக்கு பயந்துட்டு ஏதோ கழுவாமல் இருக்கிறோம். அந்த மாதிரி கதை தான் ஜான் சொன்னது. அந்த விஷயத்தில் அவர் உண்டு, நான் முரண்படுறேன். அவரை வெளிப்படையாக வந்து பெரிய ஒரு மாஸ் லீடராக மாற்றாமையே வச்சுருந்தார் அவர். அப்போ ஒரு பெரிய மாஸ் லீடராக மாற்றாமல் எப்படி சார் கூட்டணிக்கு வந்துடுவாங்க? உடனே ஆதவ அர்ஜுனா கிட்ட போனார், உடனே வந்து விசிகாவை சேர்ந்து வந்து விசிகாவை கூட்டு வந்து கேட்டால் அவர் தான் திமுகவை எதிர்த்து அரசியல் பண்ணுறது திருமாவளவன், மக்களால் கூட்டணிக்கு மூளையாக செயல்படுறது திருமாவளவன். அப்படிப்பட்டவரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து உடனே வந்து நீங்கள் வந்து கட்சி ஆரம்பித்து ஒரு 6 மாதத்துக்குள்ளே நீங்கள் கூட்டணிக்கு வந்துடுன்னு கேட்டால் ஆதவ அர்ஜுனா அப்படியே வந்து அவரை சின்ன பிள்ளையா முட்டாய் வாங்கி கொடுத்து அவர் கூட்டு வந்துடுறதுக்கு. அப்போ அதுக்கான நான் விசிகா தரப்புலையும் கூட நான் வந்து கேட்கும்போது கேட்டேன்னா அணி மாறணும்னா அந்த அணிக்கு தலைவர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும்ல, கேப்டன் இருக்கணும்ல, கேப்டன் மாதிரி ஒருத்தர் இருக்கணும்ல. இப்போ மக்கள் நல கூட்டணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜெயிக்கட்டும் தோக்கட்டும், ஆனால் அங்கே வலிமையான ஒரு கல்ட்டு இருந்தது இல்லை விஜயகாந்த். இங்கே அந்த மாதிரி ஆகணும்ல. இங்கே மாறுறதுக்கு முன்னாடி நீங்கள் கூட்டு வாங்கன்னா எப்படி கூட்டு வந்துடுவார்? அப்படி தான் அங்கே தான் வந்து ஜான் ஆரோக்கியசாமி வந்து செய்த பிழையே என்னன்னு கேட்டிங்கன்னா இவரை வந்து ஒரு வெளிப்படையாக இன்னும் ஒரு பெரிய மாஸ் லீடராக மாற்றாமல் ஒரு 50 லட்சம் பேர் வந்து சினிமாவில் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க விஜயை. 5 லட்சம் பேர் தான் வந்து அரசியலில் ஃபாலோ பண்ணுறாங்க இந்த சோஷியல் மீடியாவில். இந்த 5 லட்சம் பேருக்காக வந்து நீங்கள் வந்து கேட்டால் ஐயோ ட்ரோல் பண்ணாங்கன்னா போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவருக்குள்ளேயே ஒரு வேலையை போட்டு அவரை தடுத்தே வச்சுருந்தார் விஜயை. விஜய்க்கு வந்து கேட்டால் பரவலாக எனக்கு கேட்டால் இயல்பாகவே உள்ள அந்த என்ன கேட்டால் ஒரு கூச்ச சுபாவம் இருக்குது இல்லையா, பட்டுன்னு பேசக்கூடிய ஆள் கிடையாது. இதெல்லாம் ஒரு பலவீனமாக பயன்படுத்தி இவங்களுக்குள்ளேயே தள்ளுமுள்ளு நடந்துட்டு யாருக்கும்
2 பேருக்கும் இருக்கக்கூடிய அடுத்து புஷி ஆனந்துக்கும் இவருக்கும் கேட்டான். புஷி ஆனந்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து முழுக்க களிமண் தான் இருக்குது மண்டையிலன்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவர்கிட்ட போயிட்டு இவருன்னு கேட்டால் அப்படியே தலையில் வைரமாக வச்சுட்டு இருந்த ஜான வரதசாமி போயிட்டு நான் அவர்கிட்ட போய் மோதிட்டு இருக்கிறாரு. இது வந்து அவருக்கே பிடிக்கல, யாருக்கு விஜய்க்கே பிடிக்கல. ஏன்னா இவங்க பஞ்சாயத்து தீர்க்கறதுக்கு சரியாக போயிடுது. என்ன அதை தாண்டி பல விஷயங்கள் வந்து இவர் வந்து பல பேர்கிட்ட பேசுகிறாரு. அது பெரிய தவறு. ஜானவரதசாமி வந்து செய்த மிகப்பெரிய தவறு நான் கேட்டீங்கன்னா கட்சியில் வெளியில் பேசுகிறேன். இப்போ என்கிட்ட பல விஷயங்கள் பேசியிருக்கிறாரு, கட்சிக்கு என்ன கொண்டு வரணுன்ற அவன் பேசியிருக்காரு. ஆனால் நான் அது வெளியே சொன்னதே கிடையாது. பல விஷயங்கள் சொல்லியிருக்காரு. ஆனால் எல்லாரும் அப்படி இருப்பாங்களான்னு யோசிக்கணும். அது இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்னைக்கு உள்ள எல்லாரும் அப்படிதான் வெளியானது. இன்னைக்கு ஐயநாதன் வந்து பேசுனதுல ஒரு முரண் இருக்கு. விஜய் அவர்கள் கூப்பிட்டு பேசினால் கூட அந்த பேசுனதை நீங்கள் சொல்லக்கூடாதுல்ல. பேசினார்னு சொல்லலாம் சார், தப்பு கிடையாது சார். விஜய் அவர்கள் நான் சந்திச்சு பேசியிருக்கேன், என்ன பேசுனா அது வெளியில் சொல்ல முடியாதுங்க. அது நான் அப்படி சொல்கிறது கரெக்டு. ஆனால் பேசுனதெல்லாம் சொல்கிறீங்கன்னா அப்போ நீங்கள் என்ன பத்திரிகையாளர் இல்லை நான் அரசியல் விமர்சகர் அப்படின்றீங்க. அப்போ அரசியல் விமர்சகராகவே இருந்துருங்க. நான் ஒரு அரசியல்வாதி தான், நான் அரசியல் தானுங்க. அப்போ அரசியலாகவே இருந்துருங்க. உங்களை வந்து இங்கே மிகப்பெரிய ஒரு பலவீனம் இருக்குது இந்த சமூக வலைதளத்தில் பேசக்கூடிய நபர்கள்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பேசலாம்னு சொல்லலாம் சார். எனக்கு இவர் ஃபோன் பண்ணாருங்க, நான் வந்து சில என்னுடைய ஆலோசனை கேட்டார், நான் சில ஆலோசனை சொல்லியிருந்தேன், அவ்வளோதான். தவிர என்ன பேசணுன்றதை சொல்லவே கூடாது. அப்போ விஜய் அவர் வந்து உங்ககிட்ட ஏதோ ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுறார் கூட்டணி சம்மந்தமாக, அதை நீங்கள் வந்து வெளியில் வந்துட்ட பிறகு நீங்கள் பேசுகிறீங்கன்னா அது துரோகம் தானே. அது ஒரு வகையான துரோகம். அது ஐயநாதன் பேசுறது தவறு. அது நான் வந்து இது அப்போ இந்த இடத்துல வந்து கேட்டிங்கன்னா வந்து பிரசாந்த் கிஷோரை கொண்டு வந்து கூட்டணிக்கு வலு சேர்க்கணும்னா பிரசாந்த் கிஷோர் வேணும் கண்டிப்பாக. இங்கே இருக்கிற கூட்டணியை வந்து டிஎம்கே கூட்டணியை டிஸ்டர்ப் பண்ணணும், அதிமுக வந்து பார்த்தீங்கன்னா இல்லாமல் பண்ணணும்னு சொன்னால் அது பிரசாந்த் கிஷோரால் முடியும். நல்லா புரிஞ்சுங்க. இங்கே வந்து இப்போ நிறைய பேர் நினச்சிருக்கிறாங்க இந்த அதிமுக பாவம் பரிதாபமாக இருக்குது, திருவிழாவில் காணாமல் போன குழந்தைங்க மாதிரி இருக்கிறாங்க அந்த கட்சியை. நான் சொல்கிறேன், முழுக்க ஏடிஎம்கேன்ற ஒரு கட்சி வந்து இல்லாமல் போயிடும். கட்சி வந்து பார்த்தீங்கன்னா செதறி போயிடும். பிரசாந்த் கிஷோர் வந்த மாதிரி நீங்கள் கேட்குறீங்களா, ஒரு கேள்வி கேட்குறீங்கல்ல, இது வந்து டேமேஜ் பண்ண நிச்சயமாக டிஎம்கேவோட அலையன்ஸை டேமேஜ் பண்ணும் பிரசாந்த் கிஷோரோட வருகை. இதை தவிர்க்க முடியாமல் தவிர்க்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. நேர்மையாக பேச நான் நினைக்கிறேன். டிஎம்கே அலையன்ஸை உடையும். டிஎம்கே வந்து பார்ட்டி செதறாது, ஆனால் ஏடிஎம்கே பார்ட்டி இல்லாமல் போயிடும் இந்த ஒரு வருஷத்தில் அவங்க மூமெண்ட்டு. ஏன்னா கதவை அவிழ்த்து விடணுன்றாங்க. விஜய் வந்து இப்போ அந்த பூட்டை திறக்கணும். பூட்டை திறந்து விட்டோம்னா ஏடிஎம்கேல வந்து பார்த்தீங்கன்னா சாரியாக உள்ளே போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. எடப்பாடி மட்டும் வேணால் சொல்லலாம், அவர் போக மாட்டார்னு வேணால் சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து எதிர்பார்க்குறாங்க. இன்னும் பல கட்சிகள் இருந்து, நாம் தமிழர்லேருந்து, இன்னும் வந்து சில கட்சிகள் இருந்து கேட்டால் என்ன ஆதவர்ஜனா இருக்கிறதுனால விசிகாலேருந்து வர்றதுக்கான வாய்ப்பு வந்து அவர் தடுப்பார். ஏன்னா அவருடைய ஆதவர்ஜனாவுக்கும் ஒரு மைனஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவர்கிட்ட கட்சியில் போய் சேர்ந்துட்டார். கட்சியில் சேர்ந்த உடனே போயிட்டு வந்து திருமாவளவனை போய் சந்திச்சார் பார்த்தீங்களா, அது விமர்சனம் ஆகுது. அப்போ உடனே போய் நீங்கள் சந்திக்கணும்னு அவசியம் இல்லை. ஏற்கனவே நீங்கள் வந்து ஒரு என்ன கேட்டால் வந்து ஒரு அரசியல் வியூகம் கொடுக்குறீங்க, அந்த கட்சி அதை ஏற்றுக்கலை, அது தலைவரே சொல்கிறாரு இதுக்கு சூழ்ச்சி இருக்குது, சதி இருக்குதுன்னு சொல்கிறாரு. இப்போ இந்த கட்சியில் போய் நீங்கள் சேர்ந்துட்டு எதிர்காலத்தில் நீங்கள் கூட்டணி கூட நீங்கள் கொண்டு வந்துருக்கலாம். ஆனால் நீங்கள் இப்போ உடனே நீங்கள் போகணும்னு கேட்டால் அந்த விசிகாவில் இருந்து கூட சில பேர் வந்து தாவேக்காக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். அது தடுக்கப்படுது இல்லை அங்கே. அது என்ன வியூகம்? இங்கே வியூக அமைப்பாளர் எல்லாம் வந்து மனசில் என்னதான் மனுஷன். இப்போ உடனே நீங்கள் இப்போ தாவேக்கெல்லாம் இணைகிறீங்க சார், ஒரு பதவி வாங்கிட்டு நீங்கள் நேராக உடனே போய் இந்த வந்து விசிகா தலைவர் சந்தித்து பேசுகிறீங்கன்னா தேவையில்லாத சந்திப்பு தானே அது கேட்டேன். அந்த சந்திப்பு எதுக்குன்னு கேட்குறேன் நான். அப்போ அந்த சந்திப்பு பண்ணும்போது கேட்டால் விசிகாலேருந்து டிவிகேக்கு வரவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆதவர்ஜனா வந்து அணை போடுவார். அப்போ அந்த ஆதவர்ஜனுடைய அந்த லாயல் அந்த நேர்மையை வந்து அங்கே சந்தேகப்படுது. ஸோ இதனால் வந்து கேட்டால் கண்டிப்பாக நான் சொல்லுவேன், கடைசியாக நான் முடிக்கும் போது சொல்கிறேன், பிரசாந்த் கிஷோரை வந்து சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டா, டிவிகே பயன்படுத்திக்கிட்டா டிஎம்கேயோட அலைன்ஸ் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது அவங்க எப்படி தக்க வச்சுக்க போகிறாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குது. ஒன்று. ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து ஏடிஎம்கே வந்து கடுமையாக சேதாரமாகும். இன்னும் பிற கட்சிகள் வந்து இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து சேதாரமாக வாய்ப்பு இருக்குது. தேமுதிக ஆமாம் நிச்சயமாக பல கட்சிகள் அதான் சொன்னேன். எங்கள் பல சீமான் நிச்சயமாக தமிழக வெற்றி கழகத்தில் வந்து நாம் தமிழ் கட்சியில் இருக்க பலரும் சேர்றதுக்கு தயாராக இருக்காங்க. அதே மாதிரி தேமுதிகாலேருந்தும் போய் சேர்றதுக்கான வந்து வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்கிறேன். ஆனால் ஏடிஎம்கே கடுமையாக சேதாரமாகும். அப்போ இந்த இடத்துல வந்து கேட்டால் ஒரு விஷயம் வந்து கிளியர் ஆகிடுது. என்னன்னு கேட்டிங்கன்னா, டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கேன்றது மாறி, அந்த சரித்திரம் மாறி டிஎம்கே வெர்சஸ் டிவிகேன்னு மாறுது. இது டிவிகேக்கு மிகப்பெரிய வெற்றி. இந்த கட்சி தொடங்கி இந்த 2 வருஷத்தில் அந்த டாக் வருது இல்லை. தேமுதிகாவுக்கு அந்த மாதிரி வரலையே கடந்த காலத்தில்.
அந்த மாதிரி ஒரு எதிர்கட்சி ஆகியும் வரல. ஆனால் இங்கே வந்து கேட்டினா வந்து இந்த ஒரு வருஷத்தில் வருதுன்னு கேட்டினா இதுவே வந்து விஜய்க்கு வந்து பெரிய என்ன கேட்டால் பெரிய பலம். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி சார்.